students, welcome to DKR tutorials. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE மேக்ஸில் சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் 3வது சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா இந்த சம் ரொம்ப ஈஸி தான். Find the zeros of the polynomial x minus 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வெரிஃபை தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட். ஸோ முதல் எக்ஸாம்பிள் செகண்ட் சம் பார்த்தோம்னா இந்த சம் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ கிவன் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 = 0 எழுதிடணும். எழுதிட்டு இப்போ லெட்டுன்னு போட்டு 3 = √3 தான் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா 3யோட வேல்யூ வந்து இப்போ √3 போட்டு ஸ்கொயர் போட்டோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கும்? 3 தானே கிடைக்கும். அதனால தான் 3யை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ அப்படி எழுதிட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3க்கு பதிலாக இந்த 3க்கு பதிலாக இந்த √3 தான் ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஸோ √3 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டு = 0ன்னு எழுதுகிறோம். இது பார்க்க எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஸோ இதான ஃபார்முலா. அப்போனா இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் + √3 minus x minus √3 = 0. ஸோ a + b × a - b மாதிரி x + √3 × x - √3 போடணும். இப்போ x + √3 = 0ன்னு போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ -√3ன்னு வரும். இப்போ x + √3 = 0ன்னு எழுதலாம். அதே மாதிரி x - √3 = 0ன்னு போடலாம். ஸோ அப்படி போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? இந்த √3 இந்த பக்கம் போனால் +√3 மாறிடும். ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்து கிடைக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும், -√3ன்னு எடுத்துக்கணும். இன்னொன்று பீட்டான்னு எடுத்துக்கணும். இதை வந்து +√3ன்னு எடுத்துக்கணும். சரி, அப்போ ஸோ நம்ம 2 வேல்யூஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ்ன்னு பார்க்கணும். அதாவது இப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கிடச்சிருச்சு. அதாவது ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஜீரோஸோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு எழுதுகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும் கேட்குறேன். எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தி ஜீரோஸ்ன்னு எழுதணும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு போடணும். அதாவது ரூட்ஸை வந்து சம் பண்ணுறோம். ரூட்ஸ்னால் என்ன? ரூட்ஸ்னால் இந்த ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அதை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா -b/aன்னு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா + பீட்டா ஆட் பண்ணால் -b/a அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ பியோட வேல்யூ ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ x² - 3 வந்து எப்படி எழுதலாம்னா x² போட்டு +0x - 3ன்னு போடலாம். ஏன்னா x² இருக்குது, x²க்கு முன்னாடி x வரும். ஸோ எக்ஸுங்கிற டேர்ம் வந்து இல்லை, அதுக்கு தான் நம்ம வந்து 0xன்னு போடுறோம். ஸோ 0x போட்டு இந்த -3 அப்படியே போடுறோம். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, a² + bx + c = 0 அப்படின்னு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இது கொண்டு வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இது கொண்டு வந்தோம்னா இப்போ ஏக்கு பதில் என்ன வரும்? 1 வரும். x² முன்னாடி என்ன வரும்? 1 இருக்குது. ஸோ 1 வரும். இப்போ பின்னா என்ன வரும்? இங்கே எக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போனா பியோட வேல்யூ 0வாக எடுத்துக்கணும். இப்போ சிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? -3 இருக்குது. அப்போனா சியோட வேல்யூ -3ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஆல்ஃபா + பீட்டா இப்போ பண்ணுங்கள். இது ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் = ஆல்ஃபா + பீட்டா = -b/aங்கிறது ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா + பீட்டா வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபா + பீட்டாவை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? -√3. பீட்டாவோட வேல்யூ என்ன? +√3. ஸோ -√3 +√3 என்ன வரும்? ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 0ன்னு வரும். மைனஸும் ப்ளஸும் கேன்சல் பண்ணால் இப்போ 2 - 2 என்ன? 0. அதே மாதிரி தான் இந்த √3 - √3 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். அந்த 0 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இப்போ -b/a இருக்குல்ல, ஸோ -b/a சால்வ் பண்ணுங்கள். -bனா என்ன வரும்? ஸோ மைனஸ் போட்டு பிக்கு பதிலாக இங்கே 0 போடணும், ஏவுக்கு பதிலாக இந்த 1 வேல்யூவை போடணும்.
ஸோ -0/1 0 எனிதிங் டிவைடட் பை 1 ஜீரோவை டிவைட் பண்ணால் 0 தானே வரும். ஸோ 0. ஸோ அப்போனா இதை எழுதுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/aன்னு போட்டு ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு போடணும். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்னா c/aன்னு போட்டு எழுதலாம். ஓகே அப்பா. ஸோ c/a போகிறோம். இப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்னது? ஆல்ஃபாவோட வேல்யூ -√3. ஸோ -√3 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ √3 இஸ் ஈக்குவல் டு c/a. சியோட வேல்யூ என்னது? -3. ஸோ -3 போடுங்க. ஏயோட வேல்யூ 1. ஸோ 1 போடுங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ்ன்னு வரும். இப்போ √3 இன்ட்டு √3னா என்ன வரும்? வெறும் 3ன்னு வரும். ஈக்குவல் டு போட்டு -3/1 என்ன வரும்? -3ன்னு வரும். ஸோ -3 ஈக்குவல் டு -3 தான் வரும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம். கொஸ்டினில் கேட்டிருக்க மாதிரி வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.